கையில் அரிவாள் ஏந்திய இரு அல்லக்கைகளுடன் முட்டை கண்களை உருட்டிக் கொண்டு கேமராவை முறைக்கும் இவர்தான் மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக போக்சோ வழக்கில் கைதாகி 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கல்லூரி தாளாளர் சுரபி ஜோதி முருகன். இந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பல நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் சுரபி, கபி, ராமபிரபா உள்ளிட்ட பெயர்களில் நர்சிங் பயிற்சி கல்லூரிகளை நடத்தி வருபவர் சுரபி ஜோதி முருகன். இவர் தனது கல்லூரிக்கு புதிதாக மாணவிகளை சேர்த்துவிடும் மாணவிகளுக்கு கல்லூரி விழாக்களில் பரிசு வழங்கி கவர்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். செல்வராணி BBA 3rd year. கடந்த 2019ஆம் ஆண்டு அமமுக கட்சியின் சார்பில் திண்டுக்கல் பாராளுமன்ற வேட்பாளராக சுரபி ஜோதி முருகன் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அரசியல், கல்லூரி நிர்வாகம் மட்டுமல்லாமல் சினிமாக்களிலும் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார். அண்ணாத்த படத்தில் ரஜினியுடன் ஆட்டம் போட்டவர்களில் சுரபி ஜோதி முருகனும் ஒருவர். அதனை ஊர் முழுக்க பேனராகவே வைத்தார். இந்த நிலையில் திண்டுக்கலில் பிரபலமானவர் போல காட்டிக்கொண்டு பலம் வந்த ஜோதி முருகனுக்கு எதிராக கடந்த 2021ஆம் ஆண்டு அவரது நர்சிங் கல்லூரி மாணவிகள் திரண்டனர். அவர் நள்ளிரவில் விடுதியில் இருந்து 20க்கும் மேற்பட்ட மாணவிகளை ஜீப்பில் அழைத்துச் சென்று சில்மிஷங்களில் ஈடுபட்டதாக கூறி சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். போலீசார் மாணவிகளிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட மாணவிகள் கொடுத்த புகாரின் பேரில் ஜோதி முருகன் மற்றும் அவரது செயலுக்கு உடந்தையாக இருந்த விடுதி காப்பாளினி அர்ச்சனா ஆகிய இருவரையும் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு கூறப்பட்டது. கல்லூரி தாளாளர் சுரபி ஜோதி முருகனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 75,000 ரூபாய் அபராதமும், விடுதி காப்பாளினி அர்ச்சனாவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன் மற்றும் வேல்ரா.